ஆச்சு உங்களை தமிழ் சினிமால பார்த்து. தேங்க்யூ. இட்ஸ் a good homecoming. It's absolutely nice to see you and உங்களோட terrific acting skills கூடிய விரைவில் பார்க்க போறோம். பட் முதல்ல வந்து இப்போ பிசிக்கலா நீங்க எல்லாருமே மெனக்கெட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியுது. அதை பத்தி பெருசா நீங்க சொல்லணும்ன்றது கூட இல்லை. பட் உங்களோட ஸ்பெசிபிக் ப்ரிப்பரேஷன் மென்டலா படத்தோட அந்த கேரக்டருக்குள்ள நீங்க நிறைய கேள்விகள் கேட்டு டைரக்டர் சார் கிட்ட வந்து தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்கன்றத பத்தி அடிக்கடி ஒரு உரையாடல் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். பட் அந்த கேரக்டருக்குள்ள எப்படி இறங்குனீங்க? வெளில வந்துட்டீங்களா? கண்டிப்பா இல்ல. ஓ அப்படியா? வரவே மாட்டேனா. கங்கம்மாள் எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் லெட் மீ சே அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து இது ஒரு பெரிய செலிப்ரேஷன் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹாவ் டு சே a few things about my team. We are here to celebrate the musical aspect of Thangalan. அப்போ அதுக்கு ஜிவி பிரகாஷ், this is my first film with you as in you've done music. ஆனால் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆல்ரெடி. நீங்கள் நடிகைங்கிறதும் ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ ஆஸ் அன் ஆக்டர் ஐ ரெஸ்பெக்ட் தட். your mind is expanding all the time and that's wonderful. நீங்கள் இந்த படத்துக்கு கொடுத்த மியூசிக் has elevated everything. அப்போது அதுக்காக நீங்கள் பண்ண ரிசர்ச்சுக்கு, அதுக்கு நீங்கள் காமிச்ச அந்த டெடிக்கேஷனுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எலிவேட்டிங் our work as well. அப்புறம் ஸ்டுடியோ கிரீன், ஆப்வியஸ்லி நம்ம பிளாக்பஸ்டர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், கிவிங் பிளாக்பஸ்டர் ஒன் ஆஃப்டர் தி அதர். உலகத்தர திரைப்படங்கள் கொடுத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதும் ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ நீலம் ப்ரொடக்ஷன்ஸ். அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் நவ் டு கம் டு ரஞ்சித். ஏன்னா நம்ம கங்கம்மாள் பற்றி பேசும்போது நான் ரஞ்சித் கூட ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு நீண்ட நாளாக ஒரு ஆசை. அண்ட் அது வந்து இஃப் வில் இட் கம் ட்ரூ ஆர் நோ ஐ டென்ட் நோ. மெனி இஷ்யூஸ் கேம் அப். இதுக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதும் ஐ டென்ட் கெட் இட். ஆனால் அது ஒரு காரணம் இருக்குது. நான் கங்கம்மாளா தான் இருக்கணும். ஐ திங்க் அது இட்ஸ் ரிட்டன் சம்வேர். ஸோ வென் ஹீ கால் மீ ஐ இம்மீடியட்லி வாண்டட் டு சே எஸ். ஆனால் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன் அவங்கள கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு நரேஷன் வேணும்னு எல்லாம் சொல்லி. ஆனால் he was very patient, at least in the beginning. இந்த கங்கம்மாள்ங்கிற கேரக்டர் மட்டும் இல்லை, அவங்க உருவாக்குன உலகங்கள், கதைகள், பாலிட்டிக்ஸ், இதுக்கெல்லாம் நான் ஐ எம் கம்ப்ளீட்லி அலைன்ட் வித் யூ. அண்ட் அதுக்காக உங்கள் கூட இந்த கங்கம்மாவை வாழ சான்ஸ் கிடைச்சதுக்கு தேங்க்ஸ், நன்றி. எனக்கு இந்த கிஃப்ட் கொடுத்ததுக்கு நன்றி. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 30 films I have done. Only 30 films. I'm that young. ஆனால் I have worked with so many actors. ஆனால் ஒரு ஆக்டரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குவாலிட்டி இஸ் ஜெனராசிட்டி அக்கார்டிங் டு மீ. ஆனால் நம்ம டீமுக்கு இல்லைனா லைக் ஈவன் கோ ஆக்டர்ஸ் யாராக இருந்தாலும் அந்த கைண்ட்னஸ் இருக்கணும். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இது எல்லாமே ஒரு டீம் எஃபர்ட்டுங்கிறது. அதோட பிக்கெஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ காட் டு சி இன் சியான் விக்ரம். ஆனால் நீங்கள் சியான் விக்ரம் மட்டும் இல்லை, என்னோட கங்கம்மாவுக்கு நீங்கள் எப்போவுமே தங்கலான் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் மை தங்கலான். நான் கங்கம்மால வாழணும்னா நீங்கள் இல்லைன்னா எனக்கு தெரியவே தெரியாது ஹவ் ஐ வுட் ஹவ் டன் இட். ஸோ தேங்க்யூ. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய நன்றிகள் பல கோடி. ஆனால் ஐ வில் ஸ்டார்ட் வித் திஸ். நீங்கள் பண்ண இந்த தங்கலான், இந்த கேரக்டர் மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த உலகம் பார்த்ததே கிடையாது. ஸோ நீங்கள் எல்லாம் தயாராகவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் யூ டோன்ட் நோ வாட்ஸ் கோயிங் டு ஹிட் யூ. ஸோ பி ரெடி ஃபார் அ ட்ரீட். இட் வாஸ் அ பிளெஸ்ஸிங் டு வாட்ச் அமேசிங் ஆக்டர்ஸ் லைக் பசுபதி சார், டேனியல், மாளவிகா. நீங்கள் எல்லாம் வந்து நடிக்கும்போது நான் கொஞ்சம் தூரமாக தான் உட்காந்து பார்ப்பேன். அண்ட் ஐவ் லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் யூ, the dedication and the effort you put in. So I'm very happy you are with me. My family deserves a special mention. My children, Nagamma, Vengamma, நீங்க எல்லாமே வந்து you've made me Gangammal. அதுக்கா thank you. My son Asoka, எப்பவுமே அர்ஜுன் is my Asokan only. Thank you so much. Preeti, Hari, நாங்கள் எல்லாம் ஒரு டீமாக வந்து we were always a team on set. ஒரு எப்போவுமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து we'll be like we'll give each other a group hug. நாங்கள் இருக்கோம் எல்லாருமே.
Anna, it's very important to underline that I would not have been able to do this. Tamil, this beautiful language, Tamil, என்னோட மதர் டங் கிடையாது. ஆனா ரொம்ப அழகா பேசுறீங்க. தங்களானாலயா இல்ல அதுக்கு முன்னாடில இருந்தே இப்படி பேசுவீங்களான்னு தெரியல. ஆனா இவ்ளோ அழகா நீங்க தமிழ் பேசுறீங்க. Thanks to Gangamal and this movie, actually. But if not for ரஞ்சித் சாரோட அம்மாவில இருந்து ஆரம்பிக்கிறேன் நான். அம்மா அவங்களோட தங்கச்சி அவங்க வந்து செட்டுக்கு வருவாங்க, சாப்பாடு கொண்டு வாங்க, அப்படியே ஊட்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த அன்பிலிருந்து நம்ம ஆரம்பித்தோம் ஒர்க் ஷாப்பு. அண்ட் ஏடி டீம்னா எதுவுமே சொல்லவே முடியாது. அன்பு, பாலா, நீங்கள் 2 பேரும் இல்லைன்னா நான் எப்படி இந்த கேரக்டர் பண்ணுவேன் தெரியவே தெரியாது. உங்களோட அந்த கைண்ட்னஸ், பேஷியன்ஸ், அதுக்காக நான் எப்போவுமே I'll be grateful to you. அப்புறம் our tattoo artist Shravan, we all spent a lot of time together. 2-3 hours எல்லாம் வந்து we will be together only. So morning நான் வந்து in Malayalam we say kani, like the first thing you see on set is my team, my makeup team and tattoo artist team. So thank you. Of course Neelam production managers, wonderful managers Sanjay and Rupesh and my manager Karthik and Baiju Cheta, they've always been there, come rain or sunshine. I want to say thank you to one of my very dear friends, Jenny. அவங்க வந்து எனக்கு அமைச்ச ஒரு மெசேஜ் இருக்கு. நம்ம வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டேக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஒரு பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி, யூனோ, அவங்க சொன்னாங்க, நீங்கள் கங்கம்மாழை வாழ்ந்த பிறகு நீங்கள் வந்து பார்வதியாக இருக்க மாட்டீங்க, அதுக்குள்ளே இருந்து சம்திங் நியூ வில் கம். அது it was completely 100% true. Tamil Prabha sir, இங்கே இருக்கீங்க, தேங்க்யூ சார் ஃபார் யோர் பேஷன்ஸ். நான் எப்போவுமே இமோஷ்னலாக கொஞ்சம் கோவத்துலலாம் பேசும்போது நீங்கள் எப்போவுமே எனக்காக அந்த யூ ஹெல்ட் த ஸ்பேஸ் ஃபார் மீ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தட்ஸ் இட். ஸோ மெனி தேங்க்யூஸ் டு சே. பட் I'll say one more thing and I'll stop. This thing that சினிமாங்கிறது என்டர்டெயினராக இருக்கலாம், பிளாக் பஸ்டராக இருக்கலாம், ஆனால் நம்ம வாழ்க்கையில் எது பண்ணாலும் அது பொலிட்டிக்கல் தான். பொலிட்டிக்கல் ஒன்று கிடையாது. ஸோ நம்ம படம் தங்கலாங்கிறது August 15th ரிலீஸ் ஆகிறது ஒரு கோஇன்சிடென்ஸே கிடையாது. நம்ம வந்து ஃப்ரீடம், ஒப்ரெஷன், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து வி யூஸ் இட் வெரி லூஸ்லி. அந்த இன்இக்வாலிட்டி ஏன் இருக்குங்கிறது அதை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதில் வந்து எவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலும் யூ ஹாவ் டு ஆக்செப்ட் தட் பர்சனல் இஸ் பொலிட்டிக்கல், ஆர்ட் இஸ் பொலிட்டிக்கல். அதுக்கு ரஞ்சித் இஸ் லீடிங் அன் ஆர்மி அண்ட் ஐ எம் ஹாப்பி டு பி யோர் சோல்ஜர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் பார்வதி. ஐ திங்க் நீங்கள் உங்களோட சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ்லேயே வந்து இதை நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியுது. த ரீசெண்ட் உள்ளொழுக்கு வாஸ் அ ஃபேபுலஸ் வாட்ச். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் த ஃபிலிம்ஃபேர் அவார்ட் ஆல்சோ. அண்ட் நீங்கள் ஸ்டேஜில் இருக்கணும், ஏன்னா உங்கள் கூட வந்து அடுத்து ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி நாங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு வந்து நம்ம அடுத்த கதாநாயகி இங்கே வந்து மேடைக்கு வரவழைக்கணும். இவங்க வந்து இதுக்கு முன்னாடி எப்படின்னு எனக்கு தெரில, பட் இனிமே வந்து ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் இவங்களுக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஒரு போல்டான கேரக்டர் எடுத்து பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸை அவங்களோட தனித்துவத்தில் மெனக்கட்டு கடின உழைப்போட திறமையோட சேர்ந்து கொடுத்த மாளவிகா மோகனன் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். ஒரு வணக்கம் சென்னை. ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்க சென்னைக்கு மறுபடியும் வந்து வந்திருக்கீங்க. ப்ளீஸ் நீங்க ஏதாவது மனசுல சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல பேசுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கேள்விகள் கேட்கறேன். Would you like to say something to the audience? இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப எமோஷனலான மூமெண்ட். தங்கலான் is a piece of my heart. I have never been this involved, never worked this hard, never been this invested in anything I have done before as much as I have in Tangalan. And I had the best team to go on this wonderful journey with. It was a one and a half year journey with the most incredible people, incredible artists, but more importantly, very kind and lovely human beings. Ranjit sir, thank you for Aarati. Thank you. I cannot talk about Aarati without getting overwhelmed, without getting emotional. So I won't talk much right now. I think you all should watch the film and, you know, see what I've done, see what we have done.
But thank you for making me a part of your vision, for trusting me with this mad character, insane character that I've never seen any female artist play in India. You know, in Indian cinema, I've never seen a role like this. So thank you for giving me something that precious. Vikram sir, to say that it's been a pleasure, to say that it's been an honor, everything feels like an understatement. But you know how much I love you. I couldn't have done this without you. You're the sweetest, the most giving co-actor I have worked with. You taught me so many things. I feel like, I hope I have become a better actor, but if I have, you have such a strong part to play in that journey, and I will forever be grateful to you for that. The rest of the cast, we have gone through fire and hell together, literally. Danny, thank you. Thank you for being amazing. Thank you for being entertaining and whiny, but in the most entertaining way. Pasupati sir, it was, initially I was quite intimidated by you. But you're one of the best conversationalists I've met. You're one of the kindest people I have worked with. And thank you for all the help during the shoot. The rest of the cast, there are so many people. Tangalan is such a team effort that the thank you list is endless. But thank you to the rest of the cast. A special thank you to Ranjit sir's assistant directors, Damu, Anbe, Bala. You all are fantastic, sir. You have the best army behind you. Kishore sir, thank you for making us look like this. And what mad stuff. I can't wait to see it in the theater. Such a theatrical experience. J.V. Prakash, the songs are insane. And I can't wait to see your magic on screen. Jnanavel sir, why are you sitting in that corner, sir? It's your event. Thank you. Thank you, Studio Green, for everything. Tattoo department. Ella stood avle 4 hours, 4 or 5 hours, we had to get ready. Big thank you to the entire team. And I told you, the list is endless. To be continued, but for now. Yeah, so both of you have spoken really emotional. I want to just make the moment lighter. So just one question to you, Malvika. அதாவது இந்த படத்தில் நீங்கள் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு நிறையா ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்கிட்டீங்க ஃபைட் பண்ணுறதுக்கு சிலம்பம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாத்த பற்றியும் வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்னைக்கு இந்த தருணத்தில் இஃப் யூ கேன் ஃபைட் அகேன்ஸ்ட் சம் ஒன் யூஸிங் ஆல் தோஸ் ஸ்கில்ஸ் using all those skills, if you can fight with someone today, whom will you choose? Tangalan. I mean, it's fun sparring with him. He's the one who taught me to fight was, also Sam Master, thank you. Fighting reminded me, sorry, thank you for everything, for teaching me how to fight. But because he was my fighting partner, I would like to spar with him, not fight him in a bad way, but in a fun, லவ்லி. இப்போ வந்து பார்வதி கொஞ்ச நேரம் முன்னாடி ஆடி நாங்கள் பார்த்துட்டோம். நீங்க வந்து கத்துக்கிட்ட வித்தையை எங்க முன்னாடி கொஞ்சம் காமிச்சா நல்லா இருக்கும். அதை நீங்க பார்வதிக்கு கத்து கொடுத்தா அதை விட நல்லா இருக்கும். So can we just bring a சிலம்பம் and will you both just do a little trick for us please on the stage? We would love to see both the ladies do something empowering right now. Wrong outfit உங்க காஸ்டியூம் பிரச்சனை என்னோட ஸ்ட்ராங் சூட் அப்சர்வேஷன் லைக் நான் வந்து அப்படி பார்த்துட்டே இருப்பேன். இல்ல ஒரே ஒரு ஸ்டெப் மாத்திரம் நீங்க அப்படியே உள்ள வாங்கி அப்படி ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா இவங்க கத்து கொடுப்பாங்கல்ல, அவங்க கத்து கொடுப்பாங்க. யூ ஹேவ் டு டீச் மீ சிலம்பம். சோ இப்போ மைக் கொடுத்துருங்க, நாங்க குச்சி எடுத்துட்டு வந்து கொடுப்போம். இது வந்து ரொம்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிஸ்கெட் மாதிரி.
பார்வதி? கங்கம்மாள் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டிங் தான். ஐ யூஸ் only hands. Sorry. Right, thank you so much for that. Please take your seats. We're looking forward to watch you in the film. Thank you.